வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து 6ஆம் வகுப்பு ஆங்கிலம் பாடத்துக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து 2024 ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை வந்து மாடலாக வச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் நமக்கு நிறைய வர சான்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இதே கொஸ்டின்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ வந்து எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போது நீங்கள் அதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களால் பாஸ் மார்க் எடுக்க முடியும். ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் மார்க் எடுத்தலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறைய பார்த்துக்கோங்க. அதில் இருக்கிற கிராமர்ஸ், ஒன் வேர்ட் சீட், அப்புறம் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும்போது சாய்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. 4 கொஸ்டினுமே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்து பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களா, அந்த 2 பேராகிராஃப் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு பேராகிராஃப் வந்துடும். அடுத்து கிராமர் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் த இது என்ன டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது என்ன டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸும் கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டாக, கொஸ்டின் டைப்பாக, ரெக்வஸ்ட் டைப்பாக, எக்ஸாமினேட் ஐட்டம் கொடுத்துருக்காங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. அடுத்து ஃபைண்ட் அவுட் த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அது வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 3 மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கரெக்ட் த ஆர்டர் ஆஃப் த வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து மெமரி போயம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயே நமக்கு 5 மார்க்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு போயம் லைன்ஸ் கொடுத்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுவே நமக்கு 3 மார்க்கு. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு லைன் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட் த பொய்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி தான் நமக்கு இதில் வந்து அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஈஸி தான். 2 மார்க் நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். அது செக்ஷன் ஈயில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளிமெண்ட் லீடர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதை கேரக்டர் யார் பேசுனா ஸ்பீக், அதுவும் ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம 5 மார்க்ஸ் அப்படியே வாங்கிடலாம். ஸோ நீங்கள் அந்த பாடம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். கண்டிப்பாக அதுலேருந்து நம்ம 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். அது ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அந்த ஆர்டர் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். இது சப்ளிமெண்டல் இருந்தால் இது நமக்கு 5 மார்க்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். அது செக்ஷன் எஃப்பில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபங்க்ஷன் எடுத்துருக்காங்க. அதை லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். நமக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த பிக்சரை பார்த்து நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். இது ரொம்ப ஈஸி தான். 5 மார்க் கொஸ்டின்ஸு நம்ம அதெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக பார்த்தாலே நம்ம இங்கிலீஷில் வந்து ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ நல்லா படித்து எக்ஸாம் நல்லா எழுதுங்க.